குட்டீஸ் வணக்கம். இப்போ நம்ம தெனாலிராமனோட இன்னொரு கதை பார்ப்போம். ஒரு நாள் ஒரிசாவிலேருந்து நம்ம விஜயநகரத்தில் இருக்கிற கிருஷ்ணதேவராயரோட அரண்மனைக்கு ஒரு பெரிய பண்டிதர் வந்தார். அவர் பேர் பால திலகாச்சாரியார். அவருக்கு பல இடத்துலையும் போய் விவாதங்களில் வென்று தர்க்கத்தில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு அவருக்கு ரொம்ப 4 ஆணவம் வந்துடுச்சு. அவர் கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில் நிறைய பண்டிதர்கள், விதூஷகர்கள், நல்ல ராஜகுரு, நல்ல ஒரு மகான்கள்லாம் இருக்கிற ஒரு அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தார். வந்துட்டு என்னோட தர்க்கத்துக்கு யாராலையாச்சும் விடையளிக்க முடியுமா, யாராலும் என் கூட தர்க்கம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணதேவராயர் ஏற்கனவே ஒரு ஜால வித்தக்காரன் அவங்கிட்ட நாம் அடிபணிகிற சூழ்நிலை தெனாலிராமனால் நம்ம காப்பாற்றப்பட்டோம். இப்போவும் நமக்கு தெனாலிராமன் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலான்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னார், என்னோட தர்க்கத்தில் தோற்கிறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு அடிமையாயிடணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் அரசவை கூடின உடனே கிருஷ்ணதேவராயர் இந்த மாதிரி தர்க்கத்துக்காக ஒரிசாலேருந்து பண்டிதர் வந்திருக்காரு, யாரெல்லாம் அவர்கிட்ட தர்க்கத்தை ஜெயிக்க வரீங்க அப்படின்னு கேட்டார். யாருமே வரலை. ராஜகுரு அப்படியே பயந்து நடுங்கிட்டு அவர் பக்கமாக உக்காந்துட்டார். யாருமே, ஏன்னா அவர் பல இடத்துல போய் ஜெயித்தவர், பல இடத்துல எல்லா இடத்துலையுமே விவாதத்தில் மன்னராக இருந்தார். அவர்கிட்ட யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்ட்டு எல்லாரும் பயந்து நடுங்கினாங்க. ராஜாவும் ஐயோ நம்ம தெரியாமல் இவர்கிட்ட மாட்டிட்டோமோ, இவர் நம்மளே எல்லாத்தையும் அடிமையாக்கிடுவாரோ, நம்மளோட அரண்மனையோட கம்பீரமே குலைஞ்சு போயிடுமே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். உடனே எப்போதும் போல் நம்ம தெனாலிராமன் ராஜா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் இதில் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அங்கே இருக்கிற 3 பண்டிதர்களை, மெத்த படித்த மேதாவிகள் 3 பேர்த்தையும் தான் சொல்கிறத அப்படியே கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜாவும் நாளைக்கு அரசவையில் நம்ம தெனாலிராமன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நீங்கள் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட உறுதிமொழி வாங்கிக்கிறார். அவரோட ஆணைப்படி அந்த 3 பண்டிதர்களும் அப்படியே நம்ம தெனாலிராமன் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் அவை கூடுகிறது. அரசவையில் அந்த பண்டிதர் கர்வமாக உக்காந்துருக்கார், என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற தோரணையோட. உடனே நம்ம தெனாலிராமன் பெரிய ராஜ அலங்காரத்தோட, பெரிய பண்டிதர் மாதிரி அலங்கார உடையோட, ஆடம்பரமான உடையோட வராரு. அவருக்கு பின்னாடியே 3 பண்டிதர்களும் ஒரு இவர் சொல்கிறத அப்படியே கேட்டு நடக்கிற மாதிரி அடங்கி வராங்க. நல்ல ராஜ அலங்கார உடை, கம்பீரம், கையில் ஒரு பட்டு துணி வச்சுருக்கிறாரு தெனாலிராமன். அந்த பட்டு துணிக்குள்ளே என்னவோ ஒரு ஓலைச்சுவடி மாதிரி வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு பால திலகாச்சாரியர் அவையில் நாம் தர்க்கம் தொடங்கலாம் அப்படின்னாரு. உடனே இவரோட தெனாலிராமனோட தோரணையை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, நீங்கள் எதிலிருந்து தர்க்கம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, நாம் அஷ்ட மகிஷாபந்தனம், திலக அஷ்ட மகிஷாபந்தனம்ங்கிற என்னோட புத்தகத்திலிருந்து நாம் ஓலைச்சுவடி இருக்குது, அந்த நூலை பற்றிய தர்க்கம் நம்ம தொடரலாம் அப்படின்னு பெருமையாக கம்பீரமாக சொல்கிறாரு. உடனே அந்த பண்டிதர் பயந்து போய்டுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒதுக்கப்பட்ட விருந்தினர் மாளிகைக்கு போயிடுறாரு. போயிட்டு தேடி 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 பார்க்குறாரு. திலக அஷ்ட மகிஷாபந்தனம் அப்படின்னு ஒரு புத்தகம் எங்கேயும் அவர் படித்ததில் இல்லவே இல்லை. அத்தனை நூல்களை அவர் கரை கண்டவர், அத்தனை நூல்களையும் படிச்சிருக்கிறாரு. ஒன்றுமே தெரியல அவருக்கு. சரி, அப்படி திலக அஷ்ட மகிஷாபந்தனம் அப்படிங்கிற ஒரு புத்தகமே இல்லையே, எந்த ஓலைச்சுவடியுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இரவோட இரவாக அந்த ஊரை விட்டு ஓடி போய்டுறாரு.
காலையில் வந்தவுடனே அவர் மட்டும் வரலை, தெனாலிராமன் மற்ற எல்லாரும் அரசவை கூடும்போது எல்லா அறிஞர்களும் இருக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணதேவராயர் அந்த பழைய பால திலகாச்சாரியார் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தெனாலிராமனை உன் பட்டு துணியில் இருந்தது என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் காமிக்கிறாரு, திலகம்னா எள்ளு, அஷ்டம்னா இது மகிஷாபந்தனம் அப்படின்னாக்க இது எருமை கட்டும் கயிறு. இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்குள்ளே வந்து அந்த எருமை கட்டுற கயிறு இருக்கும், எள் இருக்கும். இதுதான் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த பயந்து ஓடுனவரை நினச்சி எல்லாரும் நீ வந்து எங்கள் மானத்தை காப்பாற்றிட்ட அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப ராஜா முதல் கொண்டு அத்தனை பேரும் நன்றி சொல்கிறாங்க. ஆனால் ராஜகுரு மட்டும் பொறாமையிலே இருந்ததுனால, தெனாலிராமன் மேலே இருந்த பொறாமையில் அவர் மட்டும் பாராட்டலை. ஆனால் தெனாலிராமனுக்கு வந்து நிறைய பொருளும் பொண்ணும் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.